ஹலோ, உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு தமிழர்களுக்கு, இந்த அயலக தமிழர் உலக தமிழர்களின் துயர் துடைக்க நம்ம முதல்வர் ஒரு குளோபலைஸ்ட் கனெக்ஷன் பண்ணியிருக்காரு. குளோபலைஸ்ட் கனெக்ஷன்னா உலக தமிழர்களே ஒன்று கூடுங்கள். இது அண்ணா நகர் உருவான காலத்தில் உருவானதுன்னு நினைக்கிறேன். உலக தமிழ் மாநாடு எப்போ நடந்துச்சு? 1967 69 யாருக்குமே தெரியல. 67ங்கிறது இப்போ உலகத்தமிழ் மாநாடு நடக்கும்போது இங்கே பெரும்பாலானவர்கள் இல்லை. உலகத்தமிழர் மாநாடுங்கிறது அப்போ அதிசயமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா உலகத்தமிழர்களை ஒன்றிணைச்சு ஒரு 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 விழா நடத்துறதுங்கிறது சாதாரண வேலை இல்லை. நானும் அப்போ பிறந்த ஒரு வயசு குழந்தையாக இருப்பேன். அதில் தான் அண்ணா நகரில் தான் வச்சுருந்தாங்க. அதுதான் உருவானது அண்ணா நகர். கேள்விப்பட்டிருக்கேன், முழுசாக தெரியல. ஸோ நீங்கள் வெளிநாடு வாழ் தமிழர்கள். நீங்கள் என்ன ஊர்? சரிங்க, என்ன ஊர்? குவைத்து. நீங்கள் துபாய். நீங்கள் குவைத். நீங்கள் சென்னை. வெளிநாடே போனது இல்லையா? சரி, நான் கல்ஃப் கண்ட்ரிஸ் கம்ப்ளீட்டாக சுற்றியிருக்கேன். ஒரு 30-40 கண்ட்ரி போயிருக்கிறேன். இன்னும் எனக்கு கால சூழ்நிலை இந்த சங்கம்னு ஒன்று இல்லாததுனால நான் பட்ட பாடு 10,000 கோடி வர வேண்டிய தமிழ்நாட்டு பணம் வராமல் போயிடுச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. சங்கம்னு ஒன்று இருந்துட்டால் தனி மனிதன் பாதிக்கப்பட மாட்டான். நீங்கள் தமிழ்நாடு தான். நீங்கள் ஷார்ஜாவில் இருக்க. சரி, உங்கள் எல்லாருக்கும் வெளிநாடு வாழ் துன்பர்கள்னு போட்டுருக்காங்கல்ல, எல்லாரும் மெம்பரா சங்கத்தில்? சங்க தலைவர் நீங்களா? சங்கத்தோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? தமிழ்நாடு, திருநெல்வேலி. உலக லெவலில் எல்லா இடத்துலையும் பிராண்ட் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்களா? நாங்கள் இன்னும் ஒரு நாட்டில் இருந்துருக்கீங்க? சவுதி, துபாய். பெரும்பாலான மக்கள் நம் தமிழர்கள் 3 கண்ட்ரி இல்லை 4 கண்ட்ரி. ஒன்று சவுதி பேஸாக இருக்கணும், இல்லை கல்ஃபு பேஸாக இருக்கணும், இல்லை சிங்கப்பூர் பேசுது, மலேசியா பேசுது. அப்புறம் இவ்வளோ தான் மெஜாரிட்டி மிடில் அண்ட் அப்பர் கிளாஸ். ஹையர் கிளாஸ் எஜுகேஷன் உள்ளவங்க யூகே வளர்ந்த யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் தான் போவாங்க. இது கலாச்சாரம். ஸோ இது 60 ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சவர்களையே எங்கள் ஃபேமிலிலேயே 40-50 இயர்ஸ் 40 ஆண்டு காலங்கள் துபாயில் இருந்திருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. சரி, நீங்கள் என்ன அந்த சட்ட சிக்கல்கள் என்னத்தை பூர்த்தி பண்ணுவீங்க? பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாலமாக அந்தந்த அரசாங்கத்தோட கோஆர்டினேஷனா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா? சரி, அவங்களுக்கு என்ன அங்கே வேலை வாய்ப்பு? இங்கேருந்து போனாங்க, டூப்ளிகேட் விசாவில் போயிருக்காங்களா? அவங்கள என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு அங்கே அந்த நாட்டுடைய கவனத்தை கொண்டு போகிறது, அதிகாரிகளை கவனத்தை கொண்டு போகிறது, திருப்பி அனுப்புவீங்களா? அங்கேயே வேலை வாய்ப்பு வாங்கி அவரு பாதிக்கப்பட்டோட விருப்பத்தை பொறுத்து ஊருக்கு போகிறாங்கன்னா ஊருக்கு போகிறத ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இல்லை அங்கேயே எனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னா அதுக்கான ஏற்பாடு. அது இல்லீகலாக ஒரு டைம் டூப்ளிகேட் விசாவில் மறுபடியும் அவர் எப்படி சட்டப்படியாக நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா? டூப்ளிகேட்டாக இருந்தாலும் அது சட்டப்படியாக கொண்டு வருவதற்கு அந்த நாட்டில் சில சட்ட விதிமுறைகள் இருக்கும். அதன்படி அதுக்கான தீர்வு தெரியும். அந்த மாதிரி எத்தனை நபர்களுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க? அது மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் இருக்குது. இப்போ சவுதியில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 100 பேர் பண்ணியிருப்பீங்களா? கூடவே இருக்கும். பரவாயில்ல. ஒரு மனிதன் நடுக்கடலில் மாட்டின மாதிரி தான் வெளிநாட்டில் சம்பளம் இல்லாமல் மாட்டுறது. அவனுக்கு சம்பளம் இல்லைன்னா இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தான்னா அவன் மறுபடியும் வேலை செய்ய மாட்டான். அதாவது ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு குழந்தை பெக்காத அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று தான். வெளிநாட்டுக்கு போய் வேலை வாங்கி திருப்பி அனுப்புறது ஒன்று தான். கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலே அவன் ஜாலியாக இருப்பான். கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு குழந்தைலாம் பெற்றக்கூடாது. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த காமெடி பார்த்துருக்கீங்களா? கவுண்டமணி லாயராக இருப்பார், அவர் செந்தில் என்ன பிராஸ்தாரு, வடிவேல் ஒரு பையன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு விட மாட்டாங்க. அது ஆமாம், அது நல்ல காமெடி. வி சேகர் படம் தான் ரொம்ப காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி தான் வெளிநாடு வந்தாச்சு. அவர் சட்ட சிக்கலில் ஏதோ பணத்தை மாட்டிக்கிட்டான். ஆல்மோஸ்ட் இங்கேருந்து கிளம்பும் போது அவர் ஒரு நடைப்படம் மாதிரி தான் கிளம்புவார். அவர்கிட்ட வீடு இருக்கும், நகை இருக்கும், லொட்டுலஸ்க்கு எல்லாத்தையும் அடமானம் வச்சு அங்கே வருவார். சரி, வந்ததுக்கப்புறம் வேலை இல்லைன்னா அவர் திரும்பி வர்றது மனநிலை பாதிக்கப்படுவார். அதை நிவர்த்தி பண்ணுறீங்களா? 100 பேருக்கு பண்ணியிருக்காரு. ரைட்டு. இது ஒரு நல்ல 10 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நல்ல விஷயம். அடுத்து வாங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்கீங்க? எத்தனை தொழில் அதிபர்களை உருவாக்கியிருக்கீங்க? இங்கேருந்து நீங்கள் வேலைக்கு போனீங்க, வளர்ந்த நாடு, பணம் நாடு, எண்ணெய் வளம் இருந்த நாடு. அந்த தொழிலேருந்து
தமிழ்நாட்டுக்கு தொழில் வளம் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அதுக்கான இப்போ இந்த தமிழக நல அமைச்சகம் கவர்மெண்ட்டை விடுங்க. அப்புறம் தான் அதுக்கான வந்திருக்கோம். அதனால அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிந்தனை என்னன்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு துணை நிற்பது தான் நம்முடைய சங்கத்தின் முதல் கட்டம். எவ்வளோ வருஷமா இருக்கு சங்கம்? சங்கம் ஒரு 7 வருஷமா இருக்கு. 7 தானா? பரவாயில்ல. 40-50 ஆண்டுகள் இருந்த ஒரு நாட்டில் 7 வருஷம் தான் சங்கமா? அதுக்கு முன்னாடி இல்லையா? நிறைய சங்கங்கள் இருக்குது, வெவ்வேறு பேர்கள் பல சங்கங்கள் இருக்குது. நம்ம சங்கம் வந்து பதிவு பண்ணது 7 வருஷம் ஆச்சு. அரசாங்கம் பதிவு பண்ணி 7 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ணப்பே நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வெளிநாட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மொழி தெரியாத இது அரசாங்கங்களோட அரசாங்கம். உதாரணம், இன்னைக்கு லண்டனோட பேச்சுவார்த்தை யார் பேச முடியும்? நான் தரணும்னா என்னுடைய அரசாங்கம் பேசும். இவரு ரைட். ஆனால் என்னுடைய அரசாங்கத்துக்கிட்ட நான் போய் செலவு பண்ணி எனக்கு லண்டனில் தப்பு பண்ணிட்டாங்க, அமெரிக்காவில் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? அதுக்கான சங்கம் தான் நலச்சங்கம், மனிதர்களுக்கு நலச்சங்கம். இப்போ தொழில் அதிபர்களை நீ வந்து காப்பாற்றுறீங்க, வேலை வாய்ப்பு. தொழில் அதிபர்கள் குவைத்தில் ஒரு அரபியை கூப்பிட்டு வரலாம், ஒரு இவரு பேர் என்ன சரி அங்கே இருக்கிற லெபனீஸை கூப்பிட்டு வரலாம். கல்ஃபில் வந்து வேறு லெபனீஸு, ஜோர்டனீஸு, ஐரிஷு, இட்டாலிஸு எல்லாமே ஒரு கல்ஃபுங்கிறது ஒரு சென்ட்ரல் பிளேஸ். அங்கே உள்ள எவ்வளவோ ஓனர்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பாதுகாப்பான பிஸ்னஸ் இருக்குது, அரசாங்கம் நல்லா இருக்குது, தொழில் முடிவு பண்ணலாம் அப்படின்னு எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த நோக்கத்தை முதல்ல செய்யும். ஏன்னா அங்கேருந்து பொருளாதாரம் இங்கே வந்தால் எல்லாமே கவர்மெண்ட்டை எதிர்பார்க்குறாங்க. கவர்மெண்ட்டுங்கிறது நாம் தான். ஸோ அரசாங்கம் நமக்கு வந்து சலுகைகள் தான் கொடுக்கும். பெரியவங்களுக்கு டேக்ஸ் வாங்கி அதில் பாதி வந்து நலிவடைந்தவருக்கு செலவு பண்ணுறது அரசாங்கம். நீங்கள் என்ன பண்ண ஒருத்தரும் வெளிநாட்டில் இருக்கீங்க. இப்போ இங்கே உள்ளவங்க ஒருத்தங்க வந்து அங்கே செயல்படுறதை விட அங்கே எல்லாரும் தொழிலதிபர்கள் ஓனர்களோடு இருப்பீங்க. அந்த நாட்டு மக்களோட ஒரு புது ஓனர்களோட கேரளாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா. கேரளாவில் லுல்லு யாருன்னா கேரளா சிட்டிசன். லுல்லு பெரியாளா சின்னாளா? அடுத்து இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளோ கம்பெனி கேரளா அவங்களுக்கு. ஏன்னா தொழில் பணம் இல்லாத ஊரில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாவது கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போதைக்கு கல்ஃப் ஸ்டாண்டர்டும் கேரளா ஸ்டாண்டர்டும் ஒன்றா டிசிப்ளின். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கும், ஒரு எல்லாமே ஒரு டிசிப்ளினாக கேரளா இருக்குது. தமிழ்நாடுக்கு கேரளாவுக்கு கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு கேரளா கல்ஃபை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்மளை விட ஒரு உயர்ந்த எல்லாமே சூப்பர் மார்க்கெட், எல்லாருமே தொழில் வளர்த்து பெருகிருக்கு. ஃபேக்ட்ரி இல்லை, கேரளாவில் மரங்கள் இருக்கக்கூடாது, டிசிப்ளின் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது, சுதந்திரம் இருக்குது, பொல்யூஷன் பெரிய தொழில் கொண்டு வரலாம். இதை உங்கள் தனி மனிதனால செய்ய முடியாது. இப்போ என் கிளாஸ்மேட்டு ஆலியா ஃபுட்டுன்னு துபாயில் இருக்கார். அவர் சாதாரணமாக என்னோட படித்தவர். அமெரிக்கா ஒருத்தர் போயிருக்கேன், அங்கே போனால் பெரிய தொழில் இருக்குது. அங்கே உள்ள தொழிலதிபர்களோட நீங்கள் பழகணும். நம்ம ஊரில் நீங்கள் என்ன ஒரு சொந்த ஊர்? பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டையில் ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கான முயற்சி எங்கே அது முடிவு கிடைக்க முடியாது. நீங்கள் என்ன ஒரு திருநெல்வேலியில் ஒரு பக்கத்தில் திருநெல்வேலியில் மண் வளம் ரொம்ப அருமையான ஊர். அங்கே நிறைய பொல்யூஷன் பெரிய தொழில்கள் நிறைய நீர் பேக்கிங், அசம்பிளி. 3000 பேர் என் ஃப்ரெண்டு வந்து கோயில்பட்டியில் கிடந்து ரீசெண்டு வச்சுருக்கேன். அவர் தான் தைச்சார். கோயில்பட்டியில் தைச்ச சட்டை வெறும் 350 ரூபா. யூடியூப்பில் போட்டு ஒரு தொழில் வளத்தை உருவாக்கணும். நீங்கள் என்ன ஒரு துபாய் போனீங்கல்ல, இப்போ வந்துட்டீங்களா? துபாயா கத்தாரா நீங்கள்லாம் அந்த வேலைக்கு போகிறீங்கல்ல, தொழிலாளர் பிரச்சனையே பார்க்கக்கூடாது. ஒரு படி மேலே போய் வியாபாரிகளை கொண்டு வாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்களையும் நீங்கள் இருக்கீங்க தூணா. இப்போ நான் ஒரு தூணாக இருந்தேன். 4 குஜராத்தியை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டேன், 4 சித்தியை கொண்டு வந்து விட்டேன். வெள்ளைக்காரன் கிடைக்கல. ஆனால் வெள்ளைக்காரன் வந்து பாம்பேயில் கிடைக்க மாட்டான். வெள்ளைக்காரன் தான் போகணும். ஏதா மறுபடியும் கிடைச்சாங்க. வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தாதான் கொஞ்சம் பணத்தோட கவர்மெண்ட் உதவி கிடைக்கும். நீங்கள் இங்கேருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா அது குதிரை கொண்டு. ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிற காசு வீடு வாங்கலாம்,
அங்கே நிலம் வாங்கலாம், பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். அதுக்கு மேலே மர்சிடிஸ் கார், வாரம் ஃப்ளைட், அதெல்லாம் தொழிலெல்லாம் போக முடியாது. அதெல்லாம் அமெரிக்கன் சேலரி. ஸோ இப்போ நான் சொன்ன கருத்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை கொடுக்கறது புண்ணியம். அடுத்த கருத்து, வெளிநாட்டு தொழில். அது இங்கேருந்து ஒருத்தர் கூட்டு வந்தால் இங்கேருந்து ஒரு திருப்பூர் எதை வச்சு நான் ஆளுது என்ன, எந்த ஒரு பிஸ்னஸ், அதான் எந்த ஊர், குஜராத் வெளிநாடுனா எங்க, என்ன ஊரு? அமெரிக்கன், யூரோப்பியன், ஆஸ்திரேலியன், யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன். அதுக்குள்ளேயே 80% திருப்பூர்லேருந்து வருஷத்துக்கு 40-50,000 கோடி சரக்கு அமெரிக்காவுக்கு போகும்போது இன்னும் கல்ஃப்லேருந்து கொண்டு வந்தால் எவ்வளோ போகும்? உழைக்கிறதுக்கு இந்த ஊர் சூப்பர் ஊர். ஒரு திருப்பூர், குட்டி திருப்பூர். இன்னும் மற்ற ஊரெல்லாம் கணக்கு போடுங்க, எவ்வளோ தொழில் வளம் வரும். புரியுதா தம்பி, புரியுதுங்களா? இனிமேல் ஒவ்வொருடைய நோக்கமும் தொழில் வளத்தை நம் நாட்டில் பெருக்கணும். அதுக்காக விவசாயத்தை அழிச்சிடக்கூடாது, விவசாயத்தையும் பெருக்கணும். இங்கேருந்து ஒரு அரபியை கூட்டு வந்து ஒரு 2000 ஏக்கருக்கு கரும்பு நடுங்க, டிமாண்ட் அரிசி 10,000 ஏக்கரில் போடலாம், மிஷினரி பண்ணலாம், அமெரிக்கா விவசாயம் மாதிரி. இதெல்லாம் உங்கள் கையில் கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. உங்கள் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புங்க, நீங்கள் முதலாளி ஆகும்.